இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. சீனு சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். இந்த படத்தில் வந்து சார் வேணாம் சார், ரொம்ப ஒரு ½ அன் ஹவர் போர்ஷன் தான் இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா ஓகே அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ரோலுக்கு வந்து உங்களை தவிர வேறு யாருமே மைண்டில் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய இதுக்கு வந்து நான் அவருக்கு தான் தேங்க் பண்ணணும். எப்போவுமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் சீனு சார். அப்புறம் இந்த படத்தில் வந்து ஆண்டிப்பட்டின்னு ஒரு சாங் வந்து எனக்கு கூட மேலே கூடக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் பாடலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு தர்மதுரை ரொம்ப ஸ்பெஷலான படம் பிகாஸ் ஆஃப் சீனு சார். சீனு சார் முன்னாடி படம் சீனு சாரோட முன்னாடி படம் பார்த்த உடனே நான் நினச்சேன் தட் ஹி வில் பி அ டஃப் டிரெக்டர் டு ஒர்க் வித். பட் செட்டில் ரொம்ப காம் இருந்தாங்க அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி ஹேப்னிங் அண்ட் it was nice. Every characters are realistic and natural vachirukanga, so it was nice to play that character. Thank you Seenu sir. கிட்டத்தட்ட 9 months 9 மாதம் கழித்து என்னோடய ஆல்பம் வந்து லாஸ்ட் எக்ஷன் வந்தது. அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 மூவிஸ் பண்ணுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு படம். அப்போது டெய்லி ஸ்டுடியோவிலே தான் இருக்கிறது. ஸோ அந்த 9 months பிரேக்கு ஐ ஜஸ்ட் டுக். பட் அதை வந்து எல்லாருமே கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். சீனு ராமசாமி பற்றி முதல்ல பேசியிருந்தோம். பாலுமேந்திரா சார்ட்ட இவன் எனக்கு ஜூனியர். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் படம் அவன் டைரக்ட் பண்ணிட்டான். அப்போது பாலுமேந்திரா சாரோட மிஸ்ஸஸ் வந்து சீனு ஒரு படம் பண்ணியிருக்கான் பாருன்னு. அந்த அம்மா எந்த படத்தையுமே வந்து பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏமா அவன் என்னம்மா எடுத்துருக்க போகிறான், விட்டுருமா, அதை போய் பார்க்க சொல்கிறீங்க. இல்லை நீ பாரு அப்படின்னாங்க. போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், இவனை முட்டா பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு பேசுகிறேன், அப்புறம் அந்த சரண்யா மேடம்க்கு பேசுகிறேன். அந்த படத்தில் நடித்த எல்லார்ட்டையும் மாறி 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 பேசிட்டேன், விஜய் சேதுபதியை தவிர. ஏன்னா அப்பா அப்புறம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் சினிமாவை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். ஏன்னா சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களையும் பேசலாமே அப்படின்னா சினிமா தான் அது. சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமாவை பற்றி அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனாலே இவனுக்கு பார்த்தாலே ஓடுறது. நான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி அண்ணன் இந்த இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ணுறா, நாளைக்கு வந்து சொல்லுவானு. சரி மணி என்னடா, மணி 1 ஆகுதுண்ணே. ராத்திரி 1 மணிடா. ஆனால் ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும் அவனுக்கு. அப்படி ஒரு சினிமா ஒரு வெறியன் அவன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் இமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வித் மியூசிக்கோட அதை வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கிறணும். அதுக்காக சீனுவை வந்து என்னோட மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அவனுக்கு தெரிவித்து. விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமாக சொல்லணும். அந்த முதல் படத்துலேருந்து என்ன சீனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்தில் இந்த சேதுபதி படம், அப்புறம் வந்து இந்த சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் அப்படின்ற அந்த அந்த அம்மாவை மம்மி இதெல்லாம் மீன்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குமே, மீன்னு சொல்கிறது. அதாவது எந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்தாலும் விஜய் சேதுபதியால் ஒரு சில ஹீரோவுக்கு நான் வந்து ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவாக நடிக்க முடியுமா, இல்லை நான் வந்து வயசான ஆளாக நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி மாதிரி இது வந்து மேடைக்காக சொல்ல, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக பாலா சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார் நீங்கள் பேசின வார்த்தை வந்து அப்படியே ஒரு 50 லிட்டர் பூஸ்ட்டை குடித்த மாதிரி இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச்.
அண்ட் யுவன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்துக்கு இசையமைச்சது அற்புதமாக இருந்தது. அப்புறம் என்னுடைய இயக்குனர்லேருந்து நான் தொடங்கிடுறேன். அதாவது என் வாழ்க்கையில் நான் சந்தித்த என்னோடய தர்மதுரம்னா அது என் தலைவர் சீனிவாசன் சார் தான். அதாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையை பெற்று ஒருத்தர் சினிமாவை சான்ஸ் எடுக்கும்போது அங்கே எவ்வளோ ஏக்கம், வறுமை, இல்லை கஷ்டம் நஷ்டம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காட்டுன்னு ஒரு பெரிய சைஸ் ரப்பர் எடுத்து வந்து அழிச்சிட்டாப்புல, தம்பி நீ நெல்ல ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பு என்னென்னு அதோட ஒர்த் என்னன்னு எனக்கு தான் சார் தெரியும். ஸோ என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். ஐ லவ் யூ ஆல்வேஸ். படத்தை எப்படி சொல்லலாம், ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்கிறேன். இந்த படம் எடுத்தோடனே கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் தான் படமே ஓப்பன் ஆகுது. அதுதான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ் நம்புகிறேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் வந்து ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வந்து அப்போ தான் வாழ்க்கையை தேட ஆரம்பிப்போம். ஏதோ எதிர்பார்ப்போட என்னவோ ஆகுதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று ஆக ட்ரை பண்ணி பணத்துக்கு ஆசைப்பட்டு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் அப்படி இப்படி ஒரு லைஃப் செட்டில் ஆகிறது 32 வயசு வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். அந்த ஒரு 20லேருந்து ஒரு 32 வயசுக்குள்ளே ஒரு இளைஞனோட வாழ்க்கை நடக்கிறது தான் இந்த படம். அதை ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக கமர்ஷியலாக சொல்லப்பட்ட படம் தான் இந்த தர்மதுரை. இந்த கதாபாத்திரத்தையும் இந்த படத்தையும் இங்கே இயக்கம் ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காரு. மிக சிறந்த ஒரு அவரோட இதில் வர மிக சிறந்த ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சுரேஷ், நானும் சுரேஷும் கொஞ்ச நாள் முன்னாடி என்னென்னமோ நடந்தது. ஆனால் அது சினிமாவோட மேஜிக்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் அழித்து 2 பேர் சேர்ந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆடிட்டோம். ஸோ தேங்க்ஸ் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் நடித்த என்னோடய ஹீரோயின்ஸ் தமன்னா, ஐஷு ஏற்கனவே சொன்ன மாதிரி டான்ஸா இந்த திரும்பி போகும்போது ஒரு இடம் போட சொல்கிறேன். அதிலே பார்த்துருங்க, ஏற்கனவே காலில் போட்டாங்க. இல்லைப்பா மூச்சு அதாவது தமன்னா ஏற்கனவே ஐஷு சொன்ன மாதிரி ஷீ இஸ் வெரி டவுன் டு அர்த். 40 படம் மேலே பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் வந்து அவ்வளோ ரசித்து செய்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அண்ட் தென் சிருஷ்டி வந்து அது எப்படி பார்த்தாலும் தெரியும், ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுனே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்களேன் அப்படியே இருப்பாங்க. ஷார்ட்னாலும் சரி ஷார்ட்லாம் சரி அப்படி தான் இருப்பாங்க. அண்ட் தென் ஐஷு என்ன ஐஷு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் நானும் வேறு யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்க்கலான்னு, பட் ஐஷு தவிர வேறு யாருமே வந்து உட்கார முடியல. ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். நம்ம ஊர் மூஞ்சி இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு ஐஷு போவாங்க நான் நம்புகிறேன். அண்டு அருள்தாசனை படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் சரி, கஞ்சா கருப்பண்ணை முறையாக நானும் ஒரு சேர்ந்து நடிச்சிருக்கோம். அவ்வளோ பர்ஃபெக்டான டைமிங். ஓவராலாக இது ஒரு நல்ல படம், நல்ல படத்தில் நடிச்ச சந்தோஷம் எனக்கு இருக்குது. இந்த படத்தை கொடுத்த ஆர்கே சுரேஷ் அவருக்கும், என்னோட இயக்குனர், என் குருநாதர், என் தலைவர் சீனிவாசன் சார் அவருக்கும் நன்றி. வந்த எல்லாருக்கும் நன்றி. காலில் அடிபட்டுருக்குதுரா, சாரி. என்ன வந்திருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிற இந்த வாய்ப்பு உருவாகிருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. எப்படி தந்தை வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு விழாவில் தனையன் தான் தந்தை, அது மாதிரி இந்த நிகழ்வுக்கு எங்கள் பாலுமேந்திரா சார் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு பதில் எங்கள் அண்ணன் பாலா வந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அவர் என் படங்களை கவனித்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எனக்கு ஒரு 1000 யானை பலம் வருது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகத்தில் இல்லை. அதுவே வேகமாக ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு தவிப்பு, அந்த தவிப்பில் ஏதோ ஒன்று நான் செஞ்சேன். ஆனால் நான் ஏதோ செஞ்சுட்டு தான் நினச்சிக்கிட்டு என் பின்னாடியே ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கார். அது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் வெளியாகாத ஒரு நிலையில் ஒரு கதாநாயகன் என்னை தேடி வந்து நீங்கள் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னனால தான் இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. சேதுவுக்கு நான் நன்றி அப்படின்லாம் நான் சொல்லலை. சேதுபதி என் படைப்பையும் நம்பி வந்ததுக்கு
நான் மனதார சேதுவோட நெத்தியில் கொடுத்த முத்தம் தான் இந்த தர்மதுரை.